வணக்கம். செல்வகுமாரின் 2024 நவம்பர் 26 இலங்கை அருகே நெருங்க போகிற 27 நவம்பர் 27, 28, 29, 30 தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு அதீத மழைப்பொழிவை தரப்போகிற நிகழ்வு எங்கே, எப்படி, அதற்கான நாம எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அச்சமின்றி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 16 மாலை ஆய்வறிக்கை. ஏற்கனவே சொன்னதுதான், அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு தான் வலுவான நிகழ்வு. இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். தற்பொழுது மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடலில் மத்திய பகுதியில் மேற்கு நோக்கி நகரக்கூடிய அமைப்பு. அடுத்து ஒரு வளிமண்டல சுழற்சி, ரெண்டும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி போக போகுது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்க போகிறது. நாளை மாலையுடன் சென்னை மழை, நாளை மதியத்திற்கு பிறகு மழை சென்னையில் நிற்கும். சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், புதுச்சேரிக்கும் டெல்டாவிற்கும் இடையில்பட்ட பகுதி அடுத்த நாள் நிற்கும். தென் மாவட்டங்களுக்கு 19 நிற்கும். தென்கோடி 20 நிற்கும். 21 இடைவெளி, 22, 23 கடலோரத்தில் குமரிக்கடலுக்கு தெற்கே வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவிலிருந்து வருது குமரிக்கடலுக்கு தெற்கே. அந்த காற்று சுழற்சி கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் 2 நாளைக்கு விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை கொடுக்கும். 22, 23, 24 இடைவெளி. 24 என்னென்னா அந்த காற்று சுழற்சி போய் அதோட இணைஞ்சிரும். புதிதாக தீவிரமடையக்கூடிய வலுவான நிகழ்வு அது சுமத்ரா தீவு அருகே உருவாகி நேரடியாக மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி 26 இரவு 27 அதிகாலையில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தொடக்கம். அது இலங்கை அருகே வந்து தான் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும், தாழ்வு மண்டலமாகவே. ஆகவே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் புயல்னு அச்சப்பட வேண்டாம். ஒருவேளை புயல் என்று பெயர் வைத்தால் கூட வைக்கலாம், அதுக்கு பெயர் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது புயல்னா மார்ஜின் புயல், அதாவது என்ன சொல்கிறதுனா தொடக்க நிலை புயலாக தான் இருக்கும். அதாவது முதல் ஒரு சாதாரண புயல், அது பேர் தான் புயல், அது கூட வேற ஒரு பேரை வச்சிடலாம். சூறை காற்றினோட ஒரு வேகமாக வீசக்கூடிய காற்றுன்னு வச்சிடலாம். புயல்னா அச்சப்படுறீங்க, புயல் என்று பேர் வச்சாலும் அச்சப்பட தேவையில்லை, சாதாரண காற்று. இந்த நிகழ்வில் என்ன சிறப்புனா நிலநடு கோட்டுக்கிட்ட உருவாக போகுது. அது உருவாகும் இடம் பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவு. அதே சுமத்ரா நிலநடு கோட்டில் தான் கொட்டி தான் இருக்குது. அதுவும் 2 டிகிரியில் உருவாகுது. கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு நேராக உருவாகுது சுமத்ரா தீவிட்ட. அப்படியே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நிலநடு கோட்டு தெற்கு பகுதியில் எம்ஜிஓ வந்திருக்கு. எம்ஜிஓ ஏற்கனவே இப்போ அரபிக்கடலுக்கு தெற்கே வந்து இப்போ அதாவது 2ஆம் இடத்துல வந்திருக்கு, அடுத்து 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ஆக அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு வலிமையான ஒரு எம்ஜிஓவாக மாறும். ஒரே ஒத்த நிகழ்வு உருவானதுனால தான் இப்போ காற்று இழுக்குது. ஆனால் அப்போ வந்து 3 நிகழ்வு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, எஸ்எல் சவுத்தில் SL1, SL2, SL3 இப்படி 3 நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆகவே என்ன செய்யணும், 3 தென்னரைக்கோள நீராவியை எடுத்து வட அரைக்கோளத்துக்கு அனுப்போம். இது அங்கே இருக்கும் பொழுதே அந்த காற்றை கேட்ச் பிடிச்சி அதோட சுழன்று அதை இழுத்துகிட்டே வரும். அதாவது கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆகவே கனெக்ஷன் கிடைக்கும். எங்கே நீராவி கனெக்ஷன் கிடைக்கும். நிறைய நீராவி காற்று இதுக்குள்ளே வரும். வரும்பொழுதே கடலில் மழை கொடுக்கும், இலங்கையில் மழை பொழிவை கொடுக்கும், இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். இலங்கைக்கு கிழக்கு பகுதிக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கிற மழை இருக்கலாம், அச்சப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களை உறுதிப்படுத்திக்கலாம். ஆகவே மழை நீரை சேமிப்போம், அப்படி தான் சொல்லலாம். நிகழ்வெல்லாம் இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும், அதீத மழைப்பொழிவு தரும், சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தரும். எல்லாமே நாம் அறிவிக்கப்பட்ட ஒன்று தான். நம்ம பிப்ரவரி மாதம் கடந்த பொங்கலுக்கு பிறகுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது வடகிழக்கு கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதுலேருந்தே
சராசரி கூடுதல். தென் மாவட்டங்கள் கூட சராசரி கூடுதல் தான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் சொல்லியிருக்கோம். கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் அனைத்து ப்ளஸ் டபுள் ட்ரிபிள் ப்ளஸ் டெல்டா மற்றும் வடகடல் வரதுக்கு சொல்லியிருக்கோம் இதெல்லாம். ஆகவே அந்த நிகழ்வு நெருங்கி 26ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி புயலா மாறலன்னா கூட ஆழ்ந்த மண்டலமாக வரும் நிச்சயமாக. அது நீர் ஒரு நீர் கொடுக்கக்கூடிய அதிகமான தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுன்னு தான் நம்ம சொல்லணும். அது எங்கே கரை கடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க மழை தருங்க, கண்டிப்பாக தரும். அந்த நிகழ்வு மட்டும் இல்லை, ஒருவேளை 26ஆம் தேதி காலையிலேயே எங்களுக்கு தொடக்கலையே இது என்ன சார் வடக்க போகுது, கன்னியாகுமரிக்கு மழை தராதா, திருநெல்வேலிக்கு தராதா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் எல்லோருக்கும் நிகழ்வு இருக்கு. கரை கடந்து உள்ளே போகக்கூடிய நிகழ்வு இருக்கு, உள்ளே மழை தரக்கூடிய நிகழ்வு இருக்கு. புரிஞ்சுக்குங்க, இந்த நிகழ்வும் உள்ளே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கரையோரமாகவே வடக்கணும் வடகிழக்காக வடமேற்காக செல்லவும் வாய்ப்பு இருக்கு. கரையோரமாக இல்லை, உள்ளே நுழைந்து கரை கடக்கத்தான் போகுது, அதில் மாற்றம் இல்லை. நெல்லூருக்கு தெற்கே தானா, நெல்லூருக்கு தெற்கே தான், அதாவது தெற்கு ஆந்திரா தென்கோடி ஆந்திரான்னு சொல்லலாம், மற்றும் வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அது கரை கிடக்கும். எங்கே கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களும் மழை கொடுக்கும். காரணம் விட்டம் அதிகம், அதுக்கு விட்டம் அதிகம். பெரிய சுழற்சி, நீர் சுழற்சின்னு சொல்லலாம், நெறிய சுழற்சி. ஆகவே கரையை தொடர்றதுக்கு முன்னாடியே திருச்சியில் மழை தொடங்கிடுங்க. கரையை தொடர்றதுக்கு இலங்கையில் இருக்கும்போதே திருச்சியில் மழை தொடங்கிடும். அப்போது தமிழ்நாட்டின் கரையை தொட்டும் போது நேராக உள்ளே கோயம்புத்தூர் வரைக்கும் மழை தொடங்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வேலூரில் மழை தொடங்கிடும், கரையை தொடங்கின சென்னை வரைக்கும் மழை தொடங்கிடும். அது ஒரு பெரிய விட்டம் கொண்ட ஒரு நிகழ்வு என்பதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. கன்னியாகுமரிக்கு வங்கக்கடலில் எந்த நிகழ்வு இருந்தாலும் கன்னியாகுமரி மழை உண்டுங்க. காற்று வடமேற்கிலிருந்து போனால் வடகிழக்கிலிருந்து வந்தால் மாஞ்சோலைக்கு நலுமுக்குக்கு நிகழ்வு, வங்கக்கடலில் வடக்கு இருந்தால் அது கொல்லங்கோடு களியக்காவில மார்த்தாண்டம் தக்கலை போன்ற அந்த பகுதிக்கு வட தெற்கு தென்மேற்கு பகுதிக்கு கொடுக்கும். இப்போது எல்லா பகுதிக்கும் கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா நிகழ்விற்கு காற்று கேரளாவிலிருந்து வரும் என்பதனால கேரளாவிலேயும் மழை உண்டு, கர்நாடகா உண்டு. தமிழ்நாட்டில் எட்டி பிடித்த மழை, மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர் பிடிப்பது எல்லா அணைகளுமே கிட்டத்தட்ட நிரம்பி இருக்குதுங்க. பவானி சாகர் கூட 28 டிஎம்சி வந்துருச்சு, இன்னொரு 4 டிஎம்சி இருந்தால் நிரம்பிடும். எல்லா அணைகளும், மேட்டூர் அணை கூட 110 அடியை தாண்டி போயிட்டுருக்கு, அதுவும் நிரம்ப கண்டிஷன். ஆகவே இதெல்லாம் நிரப்பிடும். இந்த நிகழ்வு மட்டும் இல்லை, டிசம்பரில் முதல் வாரத்தில் ஒன்று, 2வது வாரத்தில் ஒன்று. 2வது வாரத்தில் உள்ளது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங், தென்சினக்கடல் நிகழ்வு அதெல்லாம். ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய ஏரி குளங்கள் நிரப்பும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 2 விதமாக பேசுகிறீங்க சார். மழையே பெய்யலைன்னா என்னது பண்ணுறது, இது வரைக்கும் சரியாகவே மழையே பெய்யலை சார், எப்போ சார் பெய்யும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் மழை பெருசாக வந்துச்சுன்னா என்னங்க எப்போக்கு நிற்கும் மழை, ஐயோ இவ்வளோ பெய்யுதாங்க ஆகும், அடைச்சிக்கிட்டா 2 மாதம் பெய்யும், வெளியே வர முடியாத பருவமழை காலம்லாம் இருந்திருக்கு. அதை நம்ம இயற்கையை மாற்றி வச்சுருக்கிறோம், குறைந்த நேரத்தில் அதிக மழைன்னு. இப்போவும் அதே மாதிரி தான் 2 நாள் பெய்ய போகிற மழைங்க வரக்கூடிய நிகழ்வு. அது நம்ம ஏரி குளங்கள் நிரம்பணும்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். குளம் நிரம்பணும், எவ்வளோ அளவாக கூறு வர வச்சுருக்கிறோம் குளம், அதை நிரம்பணும்னா அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நாம. அப்புறம் எப்படி நிரம்பும் மழை பெய்யாமல்? நிலத்தடி நீர்மட்டம் எப்படி உயரும்? வடியை விட்டுக்குவோம், அப்புறம் வயல்களில் தேங்கினாலும் வடியை விட்டுக்கொள்வோம். ஆக தேங்கும் நீரை வடிகாலுக்கு சரி செய்து நம்ம வடிகாலை சரியாக வச்சுருந்தாலே எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. எல்லா ஆக்கிரமிப்பு இதனால தான் வர்ற பிரச்சனையே. ஆகவே கண்டிப்பாக நல்ல மழை தரும் ஏரி குளங்களை நிரப்புவோம், நீர்மட்டத்தை, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவோம். அப்படி தான் நம்ம நினைக்கணும். அச்சம் பீதி அடைந்து நாம் எதுவும் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது. என்ன நிகழ்வு, என்ன நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை, இப்படித்தான் எடுக்கணும். மழையா, மழை தான் அதிகமாக பெய்யணும், வடிகால் வசதியை சரி பண்ணிக்கணும். வடிகால்லாம் கொண்டு போய் கடலில் விட்டுறக்கூடாது. ஏரி குளங்களுக்கு திருப்புங்கள். எப்பொழுதுமே உங்கள் வடிகால் ஏரி குளங்களை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஏரி குளங்களை நிரப்ப முடியும். கொண்டு போய் ஆற்றுல விட்டு கடலுக்கு அனுப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஏரி குளங்களை நிரப்பி வச்சுக்கணும். நிரப்புவதற்கு ஏற்ப நம்முடைய வடிகால் வசதியை செய்து கொள்ள வேண்டும். எல்லாமே உரமிடுதலா, அதிகமாக உரமிடக்கூடாது. அதிகமாக உரமிட்டாலே தண்ணியில் 1 நாள் கொஞ்சம் தேங்கினுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே
திருச்சிலையும் மழை பெய்யும், பெரம்பலூர் அரியலூர்லையும் மழை பெய்யும், அதிகமான மழை. அப்படின்னா அங்கேருந்து தண்ணி இங்கே வரும், கடலோரம் நோக்கி வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கவனத்துக்கு உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன், புரியுதுங்களா? ஆகவே அச்சப்பட வேண்டாம். நல்ல மழை, கனமழை இருக்குது, 2 நாள் தொடர் மழை இருக்குது, கண்டினியூ ரெயின் 2 நாள் 3 நாள் கூட இருக்கும். சில நாள் லேசான மழையாக தொடங்கி படிப்படியாக அதிகரித்து அடுத்த நாள் அதிகமாகும். 27, 28 தான் அதிகமான மழை, 29 இருக்கும், 30ஆம் தேதியும் மழை இருக்கும். அப்போ விலகி அரபிக்கடல் நோக்கி போயிட்டுருக்கோம், அரபிக்கடலில் போயிட்டுருக்கோம் மேற்கு நோக்கி. அது கடந்து தான் போக போகுது. அது எந்த ஊர் வழியாக கடந்து போக போகுதுங்கிறது அப்புறம் நம்ம வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் டெல்டா வடகடலோரம் இந்த மாவட்டங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு. வடகடலோரம் டெல்டா அதிகபட்சமாக வடக்கு முடிஞ்சுன்னா நெல்லூருக்கு தான். அங்கேயே போனாலும் இலங்கை ஒட்டி தானே வரப்போகுது. அப்போ தமிழ்நாட்டை ஒட்டி தான் வடகடலோரத்துக்கே போகுது. அதாவது டெல்டாவை ஒட்டி தான் வடகடலோரம் போகும், அதாவது டெல்டா ஒட்டி தான் அது நெல்லூருக்கே போகலாம், வடகடலோரத்துக்கே போகலாம். ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டா உட்பட உள் மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட எல்லா மாவட்டங்களும் வடகிழக்கிலிருந்து கரெக்டாக ஆந்திராவில் வரும்பொழுது வடகடலோர மாவட்டம் ஆந்திர கடலோரமும் மழை பெய்யும், ஆந்திர கடலோரம். ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆகவே புயலுங்கிற அச்சத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கஜா புயலை மட்டும் மறந்துடுங்க, சுத்தமாக மறந்துடுங்க. அது வேற, அது வேற, அது கோர புயல், இது சாதாரண புயல், சாதாரண தொடக்க ஆரம்ப நிலை புயல், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஆனால் மழை அதிகம் தரக்கூடிய மண்டலமாகவோ மழை அதிகம் தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு தான் இது, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மழை நமக்கு தேவை, ஏரி குளங்களை நிரப்பணும், மழை நீரை சேகரிப்போம், நிலத்தடியில் நீரை சேமிப்போம், இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான ஒன்று. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ், மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்க. எங்கே கிடக்கும், எங்கே அதிக மழை, உங்களுக்கு எப்படி, எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுங்க. அடுத்ததும் முதல் வாரத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாரத்தில் ஒன்று, 5ஆம் தேதிக்குள்ளே ஒன்று, 6ஆம் தேதியிலேருந்து 13க்குள்ளே ஒன்று, அடுத்தது 13, 14லேருந்து 24க்குள்ளே ஒன்று, 26லேருந்து 30க்குள்ளே ஒன்று, லாஸ்ட் வந்து தென்கடலோர மாவட்டம், தென் மாவட்டமே இது, தென் மாவட்டம் தான், இதுவும் எல்லாமே தென் மாவட்டம். கடைசியாக வடக்கே குளிர் வந்துடும், தெற்கே மட்டும் பெய்யும், அப்படி, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நிகழ்வு. நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கண்டிப்பாக வானிலை ஆய்வறிக்கையுடன் மாறுதலுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள். நன்றி.